ஹலோ, வெல்கம் டு ஜெனு கிச்சன். இன்றைக்கி நாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கொஞ்சம் நீல சைஸாக இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறங்க. நல்லா அதை தோல் சீவிட்டு 2 பக்கமும் கட் பண்ணிக்கிறங்க. கொஞ்சம் முதல்ல கிழங்கை 2 சைடும் கட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு 4-5 பீஸ் வர்றது மாதிரி கொஞ்சம் லேசாக தடிமனாக கட் பண்ணிக்கிறங்க. இதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிறங்க. இந்த சைஸ் வர்றது மாதிரி எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கிழங்குகளெல்லாம் குளிர்ந்த தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டுக்கிறங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வெது வெதுப்பாக கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கிறங்க. ரொம்ப கொதிக்க வேணாம், ஓரளவு லேசாக கொதி வந்தால் போதும். அதை எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த உப்பை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இந்த கிழங்குகளை அதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கிழங்கு ஒரு 10 நிமிஷம் இந்த வெது வெதுப்பான தண்ணியில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வடிகட்டிக்கிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கிழங்குகளெல்லாம் எடுத்து வடிகட்டி எடுத்துட்டு இதை ஒரு டவலில் வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கிறங்க. கொஞ்சம் கூட இதில் தண்ணியே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா தண்ணி இல்லாமல் துடைச்சிருங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி மிதமான சூடு வர்றது வரையும் காய வச்சுக்கிறங்க. தீயை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெட்டி வச்ச கிழங்கு இதில் சேர்த்துடலாம். இதை நாம் 2 தடவை பொரிக்கணும். முதல் தடவை கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும்போதே எடுத்துடணும். அதுக்கப்புறம் 2ஆவது தடவை போடும்போது தான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இது ஒரு 3-4 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ அரை இது வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம் அந்த கிழங்குகளை. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ மீதம் இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லா கிழங்கையும் பொரித்து எடுத்தாச்சு. இதையும் இந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ஆறட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை காய வச்சு நம்ம அதில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சுக்கிறோங்க. இப்போ நல்லா சூடாகிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்ச கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறோங்க. நல்லா தீ வேகமாக இருக்கிறதுனால அது சீக்கிரத்துலேயே வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும் நல்லா. இப்போ கிழங்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே எடுத்துடலாம். இப்போ நல்லா ப்ரௌன் நேரத்தில் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடியை விட்டுட்டு எடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி எல்லா இதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கிறோம். இப்போ எல்லா கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா எண்ணெயை வடியை விட்டு எடுத்துருங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம். முதல்ல நம்ம 1 ஸ்பூன் தண்ணியில் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எப்படி சாப்பிட்டு பார்த்துக்கிறங்க. உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறங்க. நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூளும் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளையும் கலந்து வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையை லேசாக துருவி அதையும் சேர்த்துருங்க. இதை ஃபுல்லாக எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தயாராகிடுச்சு. இதை நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.